Good evening, students. Today we'll discuss the current affairs analysis dated 20th July 2020. So these are the listed articles we are going to discuss. The first news: Itolizumab, monoclinical antibody to treat the COVID-19 patients. ஸோ பயோகான் அப்படின்ற நிறுவனம் இப்போ இந்தியாவில் இந்த இட்டோலிசூமேப்பை வந்து தயாரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. சிவியராக அஃபெக்டடாக இருக்கக்கூடிய COVID-19 பர்சன்ஸ், தட் இஸ் சைட்டோகைன் ஸ்ட்ராம்ஸ், தட் இஸ் சிம்ட்ரம் இருக்கக்கூடிய ரிலீஸ். சைட்டோகைன் ஸ்ட்ராம்ஸ் தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம ஏப்ரல் மந்தில் இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ லைக் இன்ஃப்ளமேட்டரி அதிகமாகும் போது இம்யூன் சிஸ்டம் வில் லைக் பயங்கரமான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அந்த பயங்கரமான ரெஸ்பான்ஸ் போயிட்டு அந்த லங்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும்போது, அதை குணப்படுத்துறதுக்கு இல்லைன்னா ஒரே இடத்துல இம்யூன் பவர் அதிகமாக செலுத்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி the lungs will get defected and then the function loss ஆயிரும். அதன் மூலமாக தான் COVID-19 பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இட்டோலிசூமேப் வந்து இட்ஸ் அன் லைக் சோரியாசிஸ் டிசீஸுக்கான ஒரு ஆன்டிபாடி. ஸோ இட் வில் ஹெல்ப் டு moderate the severe acute respiratory distress created by the cytokine release syndrome. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லேப் மேட் ஆன்டிபாடி. ஸோ நார்மலாக நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போது ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்து COVID-19 அஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா, தட் இஸ் செரமை செப்பரேட் பண்ணி எடுத்து இன்னொரு பர்சனுக்கு த செரம் வில் கண்டெய்ன்ஸ் த ஆன்டிபாடி எகென்ஸ்ட் தி ஆன்டிஜனுக்கு எதிரான, அந்த COVID-19 ஆன்டிஜனுக்கு எதிரான அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வில் பி தேர். ஸோ இதை இன்னொரு பர்சனோட உடம்புல செலுத்தும் போது அந்த COVID-19 டிசீஸை அதை கொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் பிளாஸ்மா பேங்க் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் டெல்லியில், அதுக்கப்புறம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இட்செல்ஃப், அசாமில். ஸோ இது வந்து ஆன்டிபாடின்றது நேச்சுரலாக நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி. ஸோ இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கிறவங்க தே ஒன்ட் கெட் அஃபெக்டட் பை தி COVID-19 டிசீஸ். ஸோ இந்த ஆன்டிஜனை வந்து இது கொண்டுரும். ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ லேப் மேட் ஆன்டிபாடி, க்ளோன்ட் ஒன், மிமிக்காக ஆக்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் நாட் அ லைக் நேச்சுரல் ஒன், இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் க்ளோன்ட் ஒன். ஸோ நம்மளோட பாடிக்கு ஸோ இது வந்து தெர் இஸ் இன் சீரம். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் போயிட்டு ஆன்டிஜனை பைண்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணும், அதை ஆக்ஷன் பண்ண விடாமல் பிளாக் பண்ணும், இல்லைன்னா அதை டிஸ்ட்ராய் பண்ணும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ அது வந்து இன்னைக்கு இந்த கம்பெனிக்கு வந்து பயோகான் நிறுவனத்துக்கு இந்த மெடிசனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, DCGA. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? Then second news வந்து மேக்கிங் த ரைட் கால் ஆன் மலபார் கோயிங் குவாட். ஸோ இப்போ நமக்கும் சைனாவுக்கு டச்சில் அதிகமாக இருக்கிற லாட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், லாட் ஆஃப் லைக் பீப்புள் ஃப்ரம் த மீடியா, லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் த ரிசர்ச் குரூப்ஸ் ரெக்கமெண்டிங் இந்தியா டு கோ ஹெட் வித் தி குவாடில் மிலிட்ரி மலபார் எக்ஸசைஸில் யூ ஹாவ் டு கோ பை குவாட். அப்படின்னா already we having this is a trilateral exercise conducted annually by the US, India as well as ஜப்பான். ஸோ இதை 3 கண்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 4th கண்ட்ரியாக லைக் ஆஸ்திரேலியாவை இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது, அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இட் வாஸ் நாட் கிவன் இன் இந்தியா நெவர் கேவ் எனி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இது வரைக்கும் அவங்க நான் பர்மனன்ட் மெம்பர் பார்ட்டிசிபெண்ட்டாக அவங்க பங்கேற்றிருக்காங்க. சிங்கப்பூரும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, இது வரைக்கும் அவங்க பெர்மனன்ட் மெம்பரை நம்ம இன்வைட் பண்ணலை. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா ஹேவ் டு கோ அஹெட். இந்தியா இந்த குவாட் மெம்பர்ஷிப்பில் குவாட் அலையன்ஸை உருவாக்கும் போது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஜப்பான், US, இந்தியா, ஆஸ்திரேலியா இஸ் நெகோஷியேட்டிங் அபவுட் த குவாட் குரூப். ஸோ இந்த பெசிபிக் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கும் போது, அதுக்கப்புறம் மிலிட்ரி அலையன்ஸை உருவாக்கி ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது இட் வில் ஹார்ம் தி சைனாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் தி இந்தோனேஷியன் ஏரியா அஸ் வெல் அஸ் சவுத் சைனா சி. ஸோ சைனா வில் ரியாக்ட். ஸோ அப்படின்னு சொல்லப்படுது. தட்ஸ் த ரீசன் த பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வில் ரைஸ். ஸோ சைனா வில் திங்க் இந்த கோயலேஷன் வந்து இந்தோ பெசிபிக் ஏரியாவில் இட்ஸ் லைக் அன் ஏஷியன் நேட்டோ அப்படின்றது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு இன்னும் லைக் ப்ராப்ளத்தை உருவாக்கும் சைனா கூட அப்படின்ட்டு சொல்லப்படுது. எனிவே வி ஹாவ் இஃப் யூ வாண்ட் டு கவுண்டர் சைனா வி ஹாவ் டு கோ பை திஸ் அப்படின்றத இந்த ரெக்கமெண்டேஷன். தென் clear for bargaining and working, it's working. ஸோ plea எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ தௌஹித் ஜமாத் கட்சிஸ் அந்த குரூப்பை சேர்ந்த நிறைய கண்ட்ரீஸில் அஃபென்ஸ் பண்ணவங்களை எல்லாமே பார்கெனிங் ப்ளீ மூலமாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ
plea for bargaining. India பொறுத்த வரைக்கும் it was not allowed still 2006. Now it was added. So which means guilty-யை ஒத்துக்கிறது. ஸோ அவங்களே நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்ற ஒத்துக்கிட்டு இப்போ 7 years தண்டனை இருக்குது அப்படின்னா பை அக்செப்டிங் இந்த வயலேஷன்ஸ் அதுக்கு பிறகு like by requesting the judge, requesting the court to reduce the punishment. இப்போ 7 years இருக்கிறது 3 years குறைக்கிறது. ஸோ இது மாதிரியான வேலைகள் செய்கிறது. இது யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸில் இது பிரபலமாக இருக்குது. இது வந்து சொந்த கன்விக்ஷன் ரேட் அதிகப்படுத்தும். அதன் மூலமாக லாஸ்ட் ட்ரையல் வரைக்கும் போகாமல் ஃபஸ்ட்டு ட்ரையல்லே கன்விக்ஷன் ரேட் வந்து அதிகமாக நிரூபிக்கப்படுது. அண்ட் தென் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை. இப்போ க்ரைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியாவில் அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரீஸில் இதன் மூலமாக க்ரைமும் குறைக்கப்படுது, கன்விக்ஷன் ரேட் அதிகமாகுது. இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரையல் போகிறது வரைக்கும் கன்விக்ஷன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவு த கேசஸ் வில் கோ வெரி ஃபார் அண்ட் தென் ஒழுங்கான நீதிக்கு வழங்கப்படாது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஜாமீன் அப்படின்ற பேரில் வெளியில் இருப்பாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் நாட் இன்ட்ரடியூஸ் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 2006 வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. and then introduced in chapter 21A of the criminal procedure code section 265A to 265L வரைக்கும். ஸோ அதை பற்றி தான் சொல்லுது. அண்ட் தென் இட் இஸ் நாட் சேம் அஸ் யூஎஸ் bargaining. So there is a different thing. It was recommended by the 142 report. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜட்ஜஸ் நினச்சா மட்டும்தான் செய்ய முடியும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் எடுத்துன்னா யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸில் ப்ராசிக்யூட்டர் வில் ஃபைல். ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த அக்யூஸ்ட் தான் ஃபைல் பண்ணணும். அவங்க வந்து கன்விக்டட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி, அந்த பார்கெனிங்கை கேட்குறதுக்கும் சரி. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் இட் இஸ் அலவுட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன் வாட்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 years பனிஷ்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அலோவ் கிடையாது. டெத்து சென்டென்ஸ், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கினவங்களுக்கு இது அலோவ் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ். அப்படின்னா டெத், லைக் மர்டர், இப்படிப்பட்டதான பெரிய கிரைம்ஸுக்கெல்லாம் இது அலோவ் கிடையாது. It applicable to the private complaints of which criminal court has taken cognizance. ஸோ அவங்க அலோவ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, பர்சனலாக அந்த பர்சன் வந்து அஃபிடவிட்ஸ் லைக் அலோவ் பண்ணணும், அஃபிடவிட் ப்ரொவைட் பண்ணணும். அந்த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் வில் பி டிஸ்கஸ்ட் இன் திஸ். அப்புறம் கோர்ட் வுட் தென் இஷ்யூ அ நோட்டீஸ் டு த ப்ராசிக்யூட்டர். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க. அப்புறம் கேமரா ப்ரொசீடிங்கில் வச்சு இந்த விசாரித்ததுக்கு பிறகு த கோர்ட் வில் டேக் த காக்னிசன்ஸ். ஸோ கோர்ட் வில் டேக் த வெர்டிக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. ஜட்ஜ் விரும்பினா மட்டும்தான் அது ப்ரொவைட் பண்ணப்படும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் மலிமத் ரிப்போர்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்டோஸ் ஃபார் திஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் ரேப் கேஸ் இந்த மாதிரியான பெரிய ஹை கிரிமினல் கேசஸை வந்து இது அலோவ் பண்ணுறது கிடையாது. இது அலோவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா க்ரைம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அண்ட் தென் அண்டர் ட்ரையல்ஸ் வந்து பெண்டன்சியில் இருக்கிறது வந்து தடுக்கப்படும். இட்ஸ் அ குட் ஒன். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து கோதன் நயா யோஜனா. ஸோ லைக் சத்தீஸ்கரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பூஸ்டிங் சத்தீஸ்கர் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை உருவாக்குது. ப்ளஸ் லைக் அங்கே பாவர்ட்டியை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் கவு டைரி ப்ரொடக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கோதன் நயா யோஜனா பொறுத்த வரைக்கும் கவுடங்ஸை வந்து கவர்மெண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணுங்க per 2 rupees per kg அப்படின்ற கேட்டகரியில். ஸோ இட் வில் பிகம் அ ப்ராஃபிட்டபிள் கமோடிட்டி. ஸோ கவ் வந்து பப்ளிக்கில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் கிராசிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரே அனிமல்ஸ் இன் ரோட்ஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸில் சானிடேஷன் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே இது ப்ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து தடுக்கப்படும். ஸோ பீப்புள் வந்து கவுஸை வந்து வெளியில் அனுப்புறது, ஸோ அது வந்து கம்மியாகும். ஆக்சிடென்ட்ஸ், இதன் மூலம் ஆக்சிடென்ட்ஸ் உருவாகிறது தடுக்கப்படும். ஸோ டங் வில் நவ் பிகம் த ப்ராஃபிட்டபிள் கமோடிட்டி. ஸோ நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இதை வளர்க்க ஆரம்பிப்பாங்க, மாடுகளை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரூரல் எக்கானமி அதிகமாகும். இதன் மூலமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வர்மி கம்போஸ்ட் உருவாக்குறாங்க. வர்மி கம்போஸ்ட்டை உருவாக்கி தே வில் கிவ் டு தி ஃபார்மர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உரமும் கிடைக்குது, ஆர்கானிக் ஃபார்மிங் அதிகப்படுத்தப்படுது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஸ்கீம். ப்ரிவெண்டிங் ஸ்ட்ரேஸ் இன் அர்பன் ஏரியாஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ இதே மாதிரியான ப்ராப்ளம் வர்றது தடுக்கப்படும். ஸோ தட்ஸ் ஆல். சரியா? ரோட் ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்டஸ் ப்ரொடியூஸ் பை கேட்டல்ஸ் வந்து டிஸ்போசல் வந்து ப்ராப்பராக இருக்கும் இதன் மூலமாக.
Fifth one, the species in news, Rakshasa cockroach. So identified in the Indian Ocean, that is south coast of West Java, Indonesian area identify பண்ணியிருக்காங்க. Bathynomus rakshasa அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. Giant isopod அப்படின்னு பேர். It's a cockroach. Bathynomus அப்படின்னா ரொம்ப கடல் கீழே பகுதியில் இருக்கக்கூடியது. That's why it was named as Bathynomus. இது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ரிலேட்டட் டு கிராப்ஸ், லாப்ஸ்டர்ஸ் அண்ட் ஷ்ரிம்ப்ஸ் கேட்டகரியில் வரக்கூடியது. பசிபிக், அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன் ஏரியாக்களில் இது இருக்குது. 14 legs இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து தரையில் க்ரால் பண்ணி தான் மூவ் ஆகும். அண்ட் தென் தட்ஸ் ஆல். ஒய் திஸ் காக்ரோச் மேட்டர்ஸ் அப்படின்னா, ஸோ 6th சூப்பர் ஜெயின்ட் ஸ்பீஷீஸ் ஃப்ரம் தி ஐடென்டிஃபை பண்ணதில் 6th சூப்பர் ஜெயின்ட் ஸ்பீஷீஸ் இந்த வெஸ்ட் பசிபிக் ஏரியா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஜீனஸ். அப்புறம் ஐசோபாட்ஸில் இந்த கேட்டகரி வந்து கிட்டத்தட்ட 20 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ் குர்மா ஆப் அப்படின்றது ஏற்கனவே நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2020 it was released this app to make surveillance on turtle and tortoise. 2 கேட்டகரி, ஃப்ரெஷ் வாட்டர் டர்டைல்ஸையும் டார்டாய்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய போச்சிங் பண்ணப்படுது இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்கு India பொறுத்தவரை we having huge number of turtle population. We people know that largely turtle is very high. 2019 பொறுத்த வரைக்கும் 11,000 tortoises and then freshwater turtles illicit போச்சிங்காக அப்புறம் ஸ்மக்லிங் பர்பஸ் நடத்தப்படுது. ஸோ இது வந்து தடுக்கிறதுக்காக சிட்டிசன் சென்ட்ரிக் பீப்புளை வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் கேன் கம்ப்ளைண்ட். So violations நடக்குது. That's all. Then exporting, 7th news on the exporting agri inputs. India பொறுத்தவரை we have banned a lot of, there is a huge bottlenecks in exporting the agri inputs, that is seeds, fertilizers, machineries, etc. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண அலோவ் பண்ணுறதுனால இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having lot of seeds category. சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஹைப்ரிட் வெரைட்டி ரைஸ் நம்ம நாட்டில் இருக்குது, ஹைப்ரிட் கார்ன் இருக்குது, ஹைப்ரிட் பிடி காய், ஹெச்டி காட்டன் இருக்குது, செவரல் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூடிங் டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஒக்ரா, இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண அலோவ் பண்ணாச்சு அப்படின்னா ஸோ இட் வில் பிகம் அ காம்படிட்டிவ் ஒன் அண்ட் தென் இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ஃபார்மர்ஸுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும்னு சொல்லப்படுது. இந்தியாவோட டிசிஷன்ஸ் இன் 2002 பிடி காட்டன் அலோவ் பண்ணாங்க எக்ஸ்போர்ட் கேட்டகரியில். ஸோ பிடி காட்டன் இண்டஸ்ட்ரி பிகம் த லார்ஜஸ்ட் ஒன், செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் காட்டன் இன் 2013-14. அதுக்கு பிறகு கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ட்ரைட் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பிடி காட்டன் தயாரிக்கிற கம்பெனிஸ். ஸோ they stopped production of BT cotton and then automatically it will become the illegal spreading. அந்த மொனாஸ்டோ காட்டனாக இருக்கட்டும், அது வந்து அதிகமாக இல்லீகலாக ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. நிறைய இடங்கள்ல அது விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் இல்லீகல், இட் வாஸ் நாட் அலௌட் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான இல்லீகல் மார்க்கெட்டிங், இல்லீகாலிட்டி அதிகமாகும். ஸோ இதன் மூலமாக தப்பான ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா we are the net importer of fertilizers, that is nutrient, nitrogen, phosphorus and potash கேட்டகரி. என்பிகே உரங்களை அதிகமாக இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். யூரியா போன்ற உரங்களை இன்றைக்கி அதிகமாக யூஸ் பட்டுட்டு வருது. அது நீம் கோட்டட் யூரியாவை நம்ம மாற்றிருக்கோம். பிகாஸ் மில்க் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அடல்ட்ரேஷன் பர்பஸுக்கு. அதே மாதிரி என்பிகே அப்படின்ற கேட்டகரி ஸோ வாட்ஸ் த பர்பஸ் இஸ், ஸோ நம்ம யூரியா வந்து அதிகமாக போடுறோம், எக்ஸஸாக போடுறதுனால அந்த சாயலோட தன்மை கெட்டு போகுது. ஸோ இட் வில் பிகம் பேரல் லேண்ட். ஸோ அதுக்காக நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பேட் கேட்டகரி உரங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் கேட்டகரி அது நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுனால ஸோ இட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் த ஃபார்மர்ஸ் டு அதிகமான ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணுது. இந்தியாவை பொறுத்தவரை we are importing a lot இந்த என்பிகே கேட்டகரி. ஓன் ப்ரொடக்ஷனுக்கு இப்போ ஆத்ம நிர்பார் அபியானில் யூஏ பிளான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 பிளான்ஸ் வந்து புதுசாக உருவாக்குறதுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 6.35 மெட்ரிக் டன்ஸ். சரியா? தென் 70% யூரியா வந்து கேஸ் மூலமாக தயாரிக்கப்படுது. டொமஸ்டிக் கேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். ஸோ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் பெர் டன் எடுத்திங்கன்னா 400 பெர் டன் இன்டர்நேஷ்னலில். ஸோ
250லேருந்து 300 டன் வரைக்கும் நம்ம குறைக்க முடியும் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆச்சு அப்படின்னா. ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து இதால் அதிகமாக பெனிஃபிட் ஆகும். சப்சிடிஸ் எல்லாம் குறைக்கணும்னு சொல்லப்படுது. சப்சிடிஸ் வந்து டைரெக்டாக பீப்புளுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கணும் கவர்மெண்ட், டைரக்ட் பேமெண்ட், ஃப்ரீ அப் த ஃபெர்டிலைசர் ப்ரைஸஸ் டு த கம்பெனிஸ். ஸோ அதன் மூலமாக காம்படேட்டிவ் ப்ரைஸிங் அதிகப்படுத்த முடியும். தென் தேர்ட் வந்து ஃபார்ம் மிஷினரி. கிரீன் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா ப்ரொடியூஸ் 880 டிராக்டர் யூனிட்ஸ் இன் 1960-1970 டைம் பீரியடில். நான் கிரீன் ரெவல்யூஷன் டைம் பீரியடில் சொன்னேன். இட் இன்க்ரீஸ் டு 9 lakh யூனிட்ஸ் இன் 2018-19. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் we are எக்ஸ்போர்ட்டிங் கிட்டத்தட்ட 92,000 டிராக்டர்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது தெர் இஸ் அ ட்ரெண்ட் உபரைசேஷன் அப்படின்னா டிராக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இருக்கும். அவங்க வந்து சும்மாவே வச்சுருப்பாங்க மற்ற டைம் பீரியடில். ஸோ அந்த டைம் பீரியடில் ரெண்டு கொடுக்குறது. ஸோ அதுக்கான வேலைகளும் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாக அலோவ் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவோட ஃபார்மிங் அண்ட் தென் அஸ் வெல் அஸ் அதை டிபெண்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா ஹவ் டு அலோவ் அப்படின்றது. தென் 8th நியூஸ் வந்து தேர்ட் G20 ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸ் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2020 presidency is in the hand of Saudi Arabia. So they conducted the meeting by virtual. So G20 action plan பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் COVID-19 வந்து எப்படியெல்லாம் டார்கெட் காம்பேக்ட் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஹெல்த் ரெஸ்பான்ஸ், எக்கனாமிக் ரெஸ்பான்ஸ், ஸ்ட்ராங் அண்ட் சஸ்டைனபிள் ரெக்கவரி, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கோஆர்டினேஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் சப்ளை சைடு அண்ட் டிமாண்ட் சைட் மெஷர்ஸ், அப்புறம் இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் சைக்ளிகாலிட்டி ஆஃப் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த டைம் பீரியடில் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து அவங்க ரேங்கிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெசிமிஸ்டிக் ரேட்டிங்ஸ் வில் ஹேப்பன். ஸோ ஒரு அவநம்பிக்கை நமக்கு உருவாக்கும் நம்ம கண்ட்ரி மேலே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதை தடுக்கும். ஸோ இதை தடுக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் ரிலீஃப் டு பி மேட், ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ், அப்புறம் G20 ஃபினான்ஸ் ட்ராக் டெலிவரபிள்ஸ். ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா டிஸ்கஸ் 2 such deliverables, mainly enhancing access to like opportunities for women, youth, small market economies அவங்களுக்கு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இருந்தால் டிஜிட்டல் டாக்ஸேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்தியா மேலே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எனிவே we are not going to stop that give deadline for the payment of equalization levy. equalization levyன்றது இந்தியாவில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற கம்பெனிஸ் வந்து வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ், Amazon is doing trade here, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து டாக்ஸேஷன் நம்ம இது வரைக்கும் கலெக்ட் பண்ணலை. 2018-19 பட்ஜெட்ஸில் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ வி ஸ்டார்டட் கலெக்டிங். ஸோ இது யூஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ல. ஸோ தே ஸ்டார்டட் மானிட்டரிங், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க 10 nations who are collecting digital taxation. ஸோ யூடியூப் போன்ற நிறுவனங்கள் மேலே. ஸோ திஸ் வில் இம்ப்ரூவ் அவர் இ-காமர்ஸ். லைக் நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்க முடியும். அதன் மூலமாக நமக்கு வருமானமும் அதிகமாக வரும், இன்கம் அதிகமாக வரும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட இருந்து லைக் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு பே taxes. ஸோ இந்தியன் பீப்புள்ஸ் இல்லை, கம்பெனிஸ் ஹாவ் டு பே. ஸோ எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இந்தியாவில் இருக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தே ஹாவ் டு பே. தட் இஸ் அபவுட் தி ஈக்குவலைசேஷன் லெவி. இது ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். G20 பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் a 19-member group ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் and the representative from International Monetary Fund, so World Bank. So European Union and the 90 members are called as G20. கிட்டத்தட்ட 85% of gross productions and then 2/3 of the world population, 80% of global investment, 75% of global trade. இதெல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது இதுக்கு. ஒரிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1997ல் ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் that happened in 1999. So G7 was created by inviting 1999ல the financial ministers and the central bank governors சேர்ந்து அந்த மீட்டிங் நடத்தினாங்க. அந்த G7ஓட மினிஸ்ட்ரியல் குரூப்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு.
ஸோ அதன் மூலமாக ரெசிஷனை தடுக்க முடியும் அப்படின்றத உலக நாடுகள் நம்புறாங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும். 2008 they decided to go because 2008 there is a financial crisis happened. So there is a demand for developing countries இதில் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால G20 அப்படின்ற அமைப்பு வந்து உருவாக்கப்படுது. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யூ கேன் see here. ஸோ G20யோட கரண்ட் பிரசிடென்சி வந்து சவுதி அரேபியா. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2021 இட் வில் பி பிரசிடெட் பை தி இட்டலி. சரியா? தென் 9th நியூஸ், ஐசிஜி, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது யுனைடெட் நேஷனோட இட்ஸ் அ மெயின் கோர்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ இட் வில் ஆக்ட் லைக் அ நார்மல் கோர்ட். அக்ரிமெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரும்போது யூ கேன் கோ ஹியர். ஸோ இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 2017 கத்தார் ஏர்வேஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற கண்ட்ரீஸில் கத்தார் ஏர்வேஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா கத்தார் கண்ட்ரீஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் டெரரிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஷியா முஸ்லீம் ரேடிக்கல் இஸ்லாமிக் குரூப்ஸுக்கு வந்து கத்தார் வந்து ஃபண்ட் பண்ணுறது அப்படின்றதுனால ஸோ பஹ்ரைன் போன்ற கண்ட்ரிஸ் வந்து ஜிசிசியில் இருக்கக்கூடிய மெம்பர் கத்தாரும் சேர்த்து ஸோ லைக் தே ஸ்டார்டட் லைக் பேனிங் கத்தார் ஏர்வேஸ், கத்தார் பீப்புள் அவங்க கண்ட்ரிக்குள்ளே வர்றது, அது மாதிரி கத்தாருக்குள்ள எந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பேன் பண்ணாங்க. அண்ட் தென் தே டிமாண்டட் ஃபார் 13 பாயிண்ட் லிஸ்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் டு த கத்தார். ஸோ அல் ஜசீரா போன்ற நிறுவனங்கள் எல்லாமே நிப்பாட்டணும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்புக்கு ஃபண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும், டர்க்கி பேஸ் ஷியா மெஜாரிட்டி குரூப்புக்கு வந்து ஈரான் டர்க்கி பேஸில் இருக்கக்கூடிய ஷியா குரூப்ஸுக்கு ஃபண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஈரான் கத்தார் வந்து அதை நிராகரிச்சிருக்கு, நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு. எனிவே so international investigation have to go, so that is not a matter in this news. So anyhow 2017 இருந்து இந்த பிளாக்கேட் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங் லேண்ட் பார்டர்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க சவுதி அலையன்ஸ் எல்லாமே, ஸ்டாப்பிங் கத்தாரி ஷிப்ஸ் ஃப்ரம் என்டரிங் சவுதி coalition countries, that is Bahrain etc. then blocking Qatari planes flying in their airspace. அப்புறம் கத்தாரி சிட்டிசன்ஸ் வந்து என்டர் ஆகிறத தடுத்தாங்க. ஸோ இதை கத்தார் வந்து ஐசிஏஓ, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ சிவில் ஏவியேஷனை வேர்ல்டு ஃபுல்லாக பீஸாக அமிக்கபிளாக நடத்துறதுக்கு, ஸோ வித்தவுட் டிஸ்பியூட்ஸ். இப்போ பாகிஸ்தானு நமக்கும் ஏர் சர்வீஸ் இருக்குது, எவ்வளோதான் டிஸ்பியூட்ஸ், சைனாவுக்கும் நமக்கு ஏர் சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேண்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி வார் ஏதாவது நடக்கும்போது இந்த ஏவியேஷன் செக்டார் வந்து தடைபடாமல் நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது. India is among 193 member of this group, headquarters in Montreal, like Canada. ஸோ லைக் டிரான்ஸ்போர்ட்டிங் ஏரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிகம் தே ஹவ் கிவன் வெர்டிக்ட் இல்லை, ரூலிங் பண்ணாங்க. ஸோ கமாண்ட் பண்ணாங்க. என்ன கமாண்ட் அப்படின்னா சவுதி கோலிஷன்ஸ் பண்ணுறது தப்பு. ஸோ அதுதான் இப்போ ஐசிஜேக்கும் இந்த ஐசிஜே வந்து சவுதி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐசிஜேயும் அதே ஸ்டெப்பை தான் எடுத்திருக்காங்க. சவுதி கொலிஷன் பண்ணுறது இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் வயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிஹவ் 2021 ICO is going to give a clear verdict. So it is bound by the other members. So they have to follow it. Otherwise they have to come out from the ICAO குரூப்லேருந்து வெளியில் வர வேண்டியிருக்கும் if they are not following. So we have to wait and see for the National Disaster Response Fund. So like central government வந்து இப்போ persons or institution they can fund to the NDRF. இது வரைக்கும் அலோவ் பண்ணுறது கிடையாது இண்டிவிஜுவல் ஃபண்டிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங். ஸோ இட் வாஸ் கலெக்டட் பை அ டேக்ஸ். அதன் மூலமாக இது ஃபண்டிங் பண்ணுவாங்க. நேஷனல் கலாமிட்டி கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்ற பேர் இருந்துச்சு. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் வந்து ரீநேம் பண்ணப்பட்டு NCCF வந்து ரீநேம் பண்ணப்பட்டு இது கூட ஆட் பண்ணப்படுது. Section 46 of the Disaster Management Act. So it defines about the fund. It was placed under the Public Accounts of India. Public Accounts பொறுத்த வரைக்கும் under Article 266 subclass 2 அடிப்படையில் any fund collected in the government, நம்ம பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுற ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், தென் ஸ்மால் சேவிங்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ பீப்புளோட பணம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடியது. ஸோ there is no need for approval from the parliament. ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் பிரசிடென்ட் கேன் இஷ்யூ இட். ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் இதோட
custodian, and then main custodian is president. President sign பண்ணிச்சுன்னா you can withdraw money from the public accounts of India. So அது national disaster ஃபண்டும் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில் தான் அது இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் அப்ரூவல் ஃப்ரம் தி பார்லமெண்ட். பட் கண்டிஜென்சி கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கும் சரி பார்லமெண்ட் அப்ரூவல் இஸ் மஸ்ட், கண்டிஜென்சி ஃபண்டுக்கும் பார்லமெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. சரியா? தென் இட் இஸ் மேனேஜ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் பர்பஸுக்கு. அது மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இதே கேட்டகரி தான். இட்ஸ் அ ஸ்டேட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கும். தென் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஃபண்டட் 75% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த 90% ஃபார் தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நார்மல் ஸ்டேட்டுக்கு 75%. அப்புறம் இதோட மெயின் கண்ட்ரோல், இந்த எஸ்டிஆர்எஃப் ரிலீஸ் பண்ணக்கூடிய மெயின் கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரலைசேஷனை பற்றி எல்லாம் நம்ம படித்தோம். ஃபினான்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபண்ட் எப்படி கலெக்ட் பண்ணப்படுதுன்னா செஸ் வரி போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஃபினான்ஸ் பில், அதன் மூலமாக அது கலெக்ட் பண்ணப்படுது. And the national calamity contingency duty was collected in the budgetary. அப்புறம் அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய எல்லா கூட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ட் ஆர் ப்ரொடியூஸ்டுக்கு என்சிசிடி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராட், ஹேல் ஸ்டார்ம்ஸ், பெஸ்ட் அட்டாக்ஸ், அதே மாதிரி கோல்டு வேவ், சுனாமி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுது. இப்போ ஓப்பன் ஃபார் பப்ளிக் ஃபண்டிங். கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் கீழே வர்றதுனால ஸோ இட் ஹேவ் டு பி ஆடிட்டட். ஸோ தட்ஸ் ஆல். The 11th is the National Award for Excellence in Forestry. So it was given every year. So it was given to Kannan C.S. Barrier அப்படின்ற person from the Kerala. So Indian Council of Forestry Research Education தான் இந்த அவார்டை வந்து கன்ஃபர்ட் பண்ணுறாங்க. ICFRE was recently declared as a center for excellence in addressing the issues related to land degradation by the Prime Minister. So அவங்க தான் இந்த காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷனை வந்து தடுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. கண்ணன் சிஎஸ் பரியரை பொறுத்த வரைக்கும் 3 சால்ட் டாலரண்ட் ப்ரொடக்டிவ் க்ளோன்ஸ் ஆஃப் கசூரியா அப்படின்றது நம்ம காத்தாடி இல்லைன்னா சவுக்கு மரம்னு சொல்லணும் இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான வெரைட்டியான ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுனால, அப்புறம் க்ளோன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால, ஸோ இட் இஸ் சேஃப்கார்டிங் சால்ட் வாட்டர் என்க்ரோச்மெண்ட் ஏரியாவில் அது வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, சுனாமி போன்ற வேவ்ஸ் வந்து அதிகமாக கிராமங்களை தாக்குறதை தடுக்குது. அண்ட் தென் காத்தாடி சவுக்கு மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 17 ஸ்பீஷீஸ் வித் திஸ் கேட்டகரி. நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதோட ஃபியூவல், வுட், அப்புறம் பல்ப் ஃபார் பேப்பர் மேக்கிங், அப்புறம் பயோமாஸ் வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்தப்படுது. அதுமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏரியாஸில், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் உங்களுக்கு ஸ்கேஃபோல்டிங், ஸோ அந்த சாரம் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. பனானா பிளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். அது மாதிரி ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் சேக்ரட் க்ரூவ்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் சேக்ரட் க்ரூஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. That is also important achievement by this person. Sacred groves வந்து கம்யூனலி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ நம்ம ஊர்களில் காவு அப்படின்பாங்க, கோவில் காடு அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோவில் காடு அப்படின்றாங்க. ராஜஸ்தானில் ஒரான்ஸ் அப்படின்றாங்க, தேவரா. ஸோ ஒரு டெம்பிள் இருக்கும், அந்த டெம்பிளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக வளரணும் அப்படின்றதுக்காக அந்த டெம்பிளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை வெட்டியாச்சு அப்படின்னா ஸோ யூ வில் பி பனிஷ்டு பை காட் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து ஸோ இட் வாஸ் பிலீவ் தட், ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப் அந்த மரங்கள் மேலே இருந்ததுனால கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஊர்கள்லையும் நிறைய இடங்கள்ல அந்த காவு இது மாதிரிலாம் நீங்கள் கேட்க முடியும். ஸோ இஃப் எனி பர்சன் கிராசிங் தஸ் பிளேசஸ் ஸோ யூ வில் பி அஃபெக்டட். ஸோ அது மாதிரியான சில தாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எனிவே தட் இஸ் ரிலீஜியஸ் பார்ட், ஐ எம் நாட் கோயிங் இன் டு தட். ஸோ காவு அப்படின்றது இட்ஸ் ப்ரொடெக்டட். ஸோ அங்கே நிறைய எண்டமிக் ஸ்பீஷிஸ் வந்து கேரளா போன்ற ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி கோயில் காடு தமிழ்நாட்டில், செர்னாஸ் அப்படின்றது மத்திய பிரதேஷில். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் ஸோ இது அதிகமாக எது ஹெல்ப் பண்ணுதுன்னா எண்டமிக் ஸ்பீஷிஸ் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் கேட்டகரியில் இதுவும் சேக்ரட் க்ரூவ்ஸும் இட்ஸ் அ பார்ட். இட் வாஸ் ப்ரொடெக்டட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2002 இது அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ சம் கன்சர்ன்ஸ் டு த த்ரெட்ஸ் சேக்ரட் க்ரூவ்ஸ் எடுத்து ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் பிலீஃப். ஸோ அதனால இது சில இடங்களில் வந்து டிஸப்பியரன்ஸ் ஆகுது. எக்ஸாட்டிக் வீட்ஸ் வந்து
லைக் அங்கே இன்வேஷன் பண்ணுறதுனால, அப்புறம் அர்பனைசேஷன், ரயில்வே ட்ராக்ஸ் வரதுனால செக்ரெட் குரூப்ஸ் நிறைய இடத்துல அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட். நவ் த டைம் ஃபார் தி எம்சிக்யூ. Daily current affairs MCQ 20th July 2020. First question, consider the following statements regarding transgenic crop. First statement, in India, BT cotton was the first transgenic crop used for commercial cultivation. Second statement, transgenic crops are more toxic and always proliferate in the environment. Third statement, in India, transgenic crops are regulated under the Environmental Protection Act and Seed Policy 2002. Which of the above statements are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D 1 only. Second question, with reference to eco-sensitive zones, consider the following statements. Statement number 1, they are notified under the Wildlife Protection Act 1972. Second statement, organic farming is allowed in these zones. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Third question, with reference to anti-defection law, consider the following statements. The member of any house is disqualified on voluntary giving up his membership of the political party. Second statement, there is no judicial review against an order of a speaker or chairman in anti-defection proceeding. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Fourth question, consider the following statements. Statement number 1, the scope of pardoning power of the president is wider than the pardoning power of the governor. Second statement, the pardoning power of the governor extends to the sentence of any person convicted of any offense against any state law. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Fifth question, consider the following international bodies. So first one, International Labour Organization. Second, United Nations Educational, Scientific and Cultural Organization. The third, World Health Organization. Fourth one, World Bank Group. Which of these comes under the purview of United Nations Economic Social Council? Options are A 1 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D 1, 2, 3 and 4. So sixth question, Vanguard Bank and Scarborough Shoal, sometimes seen in news, located in which of the following seas? Which of the following sea area? So options are A Mediterranean Sea, B Caspian Sea, C South China Sea, D Baltic Sea. Seventh question, Kish Island, recently in news, is located in which of the following area? Persian Gulf, A Persian Gulf, B South China Sea, C Philippine Sea, then D Gulf of Oman. Eighth question, arrange the following from east to west. So one Kedarnath, second one that is Badrinath, third one that is Gangotri, fourth one Yamunotri. The options are option A option 2, 1, 3, 4. Second option that is B 1, 2, 3 and 4. C option 2, 1, 4, 3, and then final option 3, 4, 1, 2. I will give time so people can
சார்டாம் அந்த சார்தம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் சார் டேம் இல்லை சார்தம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸி உங்களுக்கு. OPP plan, sir. Ninth question, the term black rock and eternal blue sometimes mentioned in the news recently are related to. Options are A. Mini satellites, B. Cryptocurrency, C. Cyber attacks, D. None of the above. 10th question, the 2020 Global Multi-Dimensional Poverty Index was recently released by whom? A. World Economic Forum, B. IMF, C. World Bank, D. None of the above. So that's all students, OPP plan. So thanks a lot for joining with us.